Good morning to all. Welcome to the component based technology online class. Students, நம்ம இப்போ Visual Studio 2010 மோட்ல இருக்கிறோம். So இதுல இன்னைக்கு வந்து நம்ம database connectivity as well as வந்து stored procedure எப்படி நம்ம execute பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். So first of all, இந்த Server Explorer அப்படின்ற tool box வந்துட்டு இந்த விண்டோவை நீங்க வியூல இருந்து சப்போஸ் உங்களுக்கு அது டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா இந்த வியூ மெனுல போயிட்டு நீங்க சர்வர் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஸோ அதுவும் டூல் பாக்ஸும் ஓபன்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லெட் அஸ் கிரியேட் த டேட்டாபேஸ் நவ். ஸோ டேட்டாக்குள்ள போங்க, ஆட் நியூ டேட்டா சோர்ஸ். we are going to add the database. டேட்டாபேஸ்க்குள்ளார வாட் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா டேட்டா செட் தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் என்னோடதுல இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு நியூ கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். நியூ கனெக்ஷனுடைய டேட்டாபேஸ் ஃபைல் நேம் வந்து EMPDB, அதாவது எம்ப்ளாயி டேட்டாபேஸ் அப்படின்றத கொடுக்குறேன். விண்டோஸ் அத்தன்டிகேஷனே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. இந்த டேட்டாபேஸ் அந்த பாத்துல empdb.mdf does not exist ன்னு கேக்குது. would you like to create it? Yes, I want to create it. So இப்ப database நமக்கு create ஆகுது. ஓகே. So இது வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறதுக்கு it will take some time. So let us wait for some time. add connectionல ஸோ டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட், கமாண்ட் ஆப்ஜெக்ட், அதனுடைய ப்ராப்பர்ட்டி, கனெக்ஷன் ஸ்ட்ரிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தியரட்டிக்கலா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க வீடியோல. ஸோ இப்போ பாருங்க, விச் டேட்டா கனெக்ஷன் ஷுட் யுவர் அப்ளிகேஷன் யூஸ் டு கனெக்ட் த டேட்டாபேஸ் empdb.mdf. அதனுடைய கரஸ்பாண்டிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ நவ் யூ கிவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுல என்ன கேக்குதுன்னா, நீங்க இங்க செலக்ட் பண்ணிருக்கிற லோக்கல் டேட்டா ஃபீல்ட் எல்லாமே உங்களுடைய காப்பி ஆஃப் த டேட்டா ஃபைல் இந்த ப்ராஜெக்ட்ல காப்பி ஆகும். இஸ் இட் இஸ் ஓகேன்னு கேக்குது. எஸ் கொடுக்கலாம். பிகாஸ் அது நம்ம ப்ராஜெக்ட்ல காப்பி ஆனாதான் அது ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே. ஸோ EMPDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு டேபிள்ஸ் அண்ட் டேட்டாபேசஸ் எதுவுமே வந்து நம்ம இதுல கிரியேட் பண்ணல. ஸோ அதனால இது வந்து ரெட்ரீவிங் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஆஃப்டர் தட் யூ கேன் கிரியேட் ஆல் த டேபிள்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்மளுடைய EMP டேட்டா கனெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா empdb.mdf அப்படின்றது இருக்குது. அதுக்குள்ளார இன்னும் நம்ம டேபிள்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஓகே. ஸோ இந்த டேபிள்ஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ டேபிள் கொடுங்க. ஸோ இதுல EMP நம்பர் கொடுக்கலாம். EMP நம்பர் வந்து we can give it as அது வந்து கேரக்டராவே கூட இருக்கலாம். EMP1, EMP2 அப்படின்னு சொல்லிட்டு அது E1, E2 நம்ம வந்து கொடுக்கலாம். அல்லது ஸ்மால் இன்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் கம்ஸ் தி EMP நேம், எம்ப்ளாயி நேம் n/10. அண்ட் தென் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, சரியா, அதுவும் n/10. இந்த 3 ஃபீல்ட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் இட் டு சேவ் இட். இங்க வந்து சேவ் ஃபாலோவிங் சேஞ்சஸ் டு த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து EMP டேபிள், எம்ப்ளாயி டேபிள் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஷார்ட்டா ஐ ஹவ் கிவன் அ நேம் ஃபார் மை டேபிள். ஓகே கொடுத்துருங்க. ரைட். ஸோ இப்போ இந்த டேபிள்ல நம்ம வந்து query கொடுத்து சில வேல்யூஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டேபிள்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ query கொடுங்க. இந்த டேபிள் தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். ஸோ நான் கொடுக்க வேண்டியது செலக்ட் query இல்ல, பிகாஸ் நம்ம இன்னும் டேட்டாவே அதுல இன்சர்ட் பண்ணல. ஸோ இன்சர்ட் இன்டு EMPDB வேல்யூஸ் ஆஃப்
என்னென்ன வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்து EMP நம்பர் 100 கொடுக்கலாம், கமா EMP நேம் some we can give it as Yashwan. Okay, and then department வந்து production TROD production departmentல அவர் வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ கொடுத்துடலாம். இப்போ இந்த query-யை நம்ம வந்து insert query கொடுத்தாச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். execute SQL கொடுக்குறோம். 1 row affected by last query. that means உங்களோட query வந்து கரெக்டா இருக்குது. அதனால அந்த query வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஒரு ரோ வந்து ஆட் ஆயிருக்குன்றது தான் இந்த மாதிரி நமக்கு டெக்னிக்கலா மெசேஜ் வருது. ஓகே கொடுத்துருங்க. அண்ட் அனதர் டேட்டா ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணலாம். 101 பிரகதீஷ் கொடுக்கலாம். some name you can give. இவர் வந்து சப்போஸ் இந்த ப்ரொடக்ஷன்ல இல்லாம மெயின்டெனன்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம query-யை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ணும்போது நம்ம கிட்ட ஃபார்மேட் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் ஆன உடனே யூ ஜஸ்ட் see here it has created, அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, எஸ், அதாவது நம்ம சைஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து கொடுத்துருக்கோம். அதனால நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கு கேரக்டர்ஸ்ன்றதால தான் நம்மளுக்கு எரர் வந்தது. பிரகதீஷன் கொடுத்தோம் இல்லையா, நம்ம அதை டேபிள்ல டிஃபைன் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நம்ம டிஃபைன், பிகாஸ் நம்ம 10 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அப்படின்றதால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கம்மியா கொடுத்துட்டோம். அதனாலதான் எரர் வந்துச்சு. ஸோ இப்போ 2 ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அது ஆட் ஆயிட்டா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பட் ஹவு டு செக் இட். ஸோ இதுல போயிட்டு நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP TAB. ஓகே, செலக்ட் query கொடுக்குறோம். once again you can execute it. இதுல பாருங்க 2 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கா. 1 of 2 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு 100 யஷ்வன், 101 பிரகா அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க query வந்து ஒரு தடவை இதுல நீங்க ரன் பண்ணும் பொழுதும் அல்லது இதே query-யை நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கும் பொழுதும் each and every time whenever this query is executed, இதை நம்ம ஆப்டிமைசிங் பார்சிங் எல்லாமே ஒரு டைமும் நமக்கு நடக்க போகுது. ஓகே, அதுக்கு பதிலா யூ கேன் கோ ஃபார் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இப்போ இதுதான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இது வந்து நம்மளுடைய தியரட்டிக்கல் போர்ஷன்லயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுல ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஸ்டோர் ப்ரொசீஜர் போயிடுங்க. ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரியே வந்திருக்குதா, dbo.storedprocedure1ன்றதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். EMP stored procedure அப்படின்றதுக்கு EMPSPன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இதுல வந்து நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP TAB. as I mentioned you in the previous video, இந்த asன்ற கீவேர்டுக்கு பிறகு you can edit whatever query you want. எது வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால இங்க வந்து நான் செலக்ட் query கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க கம்பல்சரியா. சேவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இஃப் யூ கிவ் இட் as execute அப்படின்னு கொடுத்தாக்கா இது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர். you see here 2 rows affected. EMP நம்பர் இங்க இருக்குது. ஜஸ்ட் வந்துமா நம்மளுக்கு அந்த EMP நம்பருக்கு நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறதால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் ஸ்பேஸ் வந்து நிறைய விட்டு தான் அடுத்த ரோ வந்து டிஸ்பிளே ஆகுது. EMP நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. செலக்ட் query வந்து நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் queryயும் ட்ரை பண்ணலாம். நம்ம லேப் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டேட்டா ஃபார்ம் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு அது வழியா நம்ம இன்புட் கொடுக்கும்போது எப்படி என்னுடைய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ல வேல்யூஸ் இன்சர்ட் ஆகுது அப்படின்றத நம்மளுடைய லேபுக்கு நான் செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஹவு டு கிரியேட் அ ஸ்டோர்ட் ப்ரொசீஜர். அதுல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போலாம். இந்த டிசைன்ல இப்ப நம்ம இது எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த டேபிள EMP டேபிள வந்து நம்ம ஒரு டேட்டா கிரிட்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டேட்டா கிரிட் வியூ இருக்கு இல்லையா,
toolboxல dataன்ற heading குள்ளார you have data grid view. இது நம்ம போட்ட உடனேவே choose data source கேக்கும். data sourceல other data sources போயிடாதீங்க. நம்ம project குள்ளாரையே இருக்கிற data source. other data source நம்ம எப்ப போவோம்னா நீங்க Oracle அந்த மாதிரி external database connect பண்ணனும்னா தான் other data sources போணும். You choose the database and then data set. data set தான் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன் ஸ்ட்ரிங்லாம் இருக்குதோ எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறது EMPDB தான். சோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது டேபிள்ஸ் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது. அதுதான் எக்ஸ்பாண்டிங்ல காட்டுது பாருங்க. டேபிள்ஸ் குள்ளார EMP tab ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா EMP number, EMP name and department மூணுமே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. சரியா? சோ இப்போ இதுலயும் நம்ம query கொடுக்கலாம். add query, select EMP number, EMP name, department from dbo.emp tab. இந்த இடத்துல அந்த queryக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். click to view, fill by அப்படின்றதுக்கு பதிலா click to view அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஓகே. yes, because நம்ம ஸ்பேஸ் வரக்கூடாதுமா, அதனால தான் அது invalid சொல்லிட்டு அண்டர்ஸ்கோர் அதுவே வந்து ஆட் பண்ணிக்கிச்சு. ரைட்டாமா? சோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை will be running the form now. கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஓகே. So now let us run the form 1. ஆல்ரெடி நம்ம அதுல 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். So now the form is getting executed. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருந்தது இந்த click to viewன்ற query ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகி அந்த எம்ப்ளாயி டேப்ல வந்து நம்ம கொடுத்த 2 ரெக்கார்ட்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. சோ இது வந்து லேப்லயே நமக்கு வருதுமா. CBT லேப்ல 11th எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஜஸ்ட் நீங்க அந்த டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா you will be getting the அவுட்புட். அதுல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே நீங்க இங்க வியூ பண்ணலாம். அல்லது எனக்கு வந்து எம்ப்ளாயி நம்பர் 100 மட்டும் இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம கொடுக்குற queryக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு டேட்டா கிரிட் வந்து நம்மளுக்கு ஒரு டெம்பரரி டேட்டா செட்டா ஆக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு டேட்டா கிரிட்ன்றது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது. 4th யூனிட்ல ADO.NET நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுல டேட்டாபேஸ் கிரியேஷன், connectivity, connection object, and then data setக்கு பதிலா data grid, and even வந்து Visual Studioலயே வந்து நான் உங்களுக்கு எப்படி database இந்த டேட்டாக்குள்ள போயிட்டு add new data source கொடுத்து how to create the database, how to create the table, எப்படி insert பண்றது queries, எப்படி ஒரு query run பண்றது, and then எப்படி stored procedure create பண்றது, all the concepts I have explained you. Hope you all this video is very interesting for you. So next unit la next video la I'll be meeting you students. Okay. Thank you.